கந்தபுராணம் என்பது முருகப்பெருமானின் திருவிளையாடல்கள், அவரது பிறப்பு, அவதாரங்கள், அசுரர்களுடன் அவர் புரிந்த போர்கள், தேவர்களின் வாழ்வு மற்றும் அவரை வழிபடும் முறைகள், அவரது திருத்தலங்களின் சிறப்பு என பலவற்றையும் விவரிக்கும் ஒரு அற்புதமான காவியம். இதை எளிமையான தமிழில் ஒரு கதை வடிவில் உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவதாக ஸ்ரீ முருகனின் பிறப்பிலிருந்து ஆரம்பிப்போம். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உலகம் முழுவதையும் ஆளும் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே ஒரு பெரிய நீண்ட போர் நடந்தது. இந்த போரில் அசுரர்களுக்கு சூரபத்மன் என்றொரு மிக வலிமை மிக்க கொடூரமான தலைவன் இருந்தான். அவன் வெறும் உடல் வலிமை கொண்டவன் மட்டுமல்ல, மாயாஜால வித்தைகளிலும் தந்திரங்களிலும் வல்லவன். அவன் சிவபெருமானை நோக்கி மிக கடுமையான தவத்தை மேற்கொண்டான். பல யுகங்களாக தவம் இருந்து தனது உடலை வருத்தி சிவபெருமானின் அருளை பெற்றான். அந்த தவத்தின் பலனாக சிவபெருமானிடமிருந்து பல அரிய வரங்களை பெற்றான். அந்த வரங்களில் மிக முக்கியமானது, சிவனது அம்சமாக பிறந்த ஒருவனால் மட்டுமே தனக்கு அழிவு வர வேண்டும், வேறு எந்த சக்தியாலும் தன்னை அழிக்க முடியாது என்பதுதான். இந்த வரத்தின் வலிமையால் சூரபத்மன் தன்னை யாராலும் வெல்ல முடியாது என்று கர்வம் கொண்டான். இந்த வரத்தின் வலிமையால் சூரபத்மன் தேவர்களை துன்புறுத்த ஆரம்பித்தான். அவன் தனது அசுர படைகளுடன் தேவர்கள் வாழும் பொன்னுலகை தாக்கினான். இந்திரன், பிரம்மா, விஷ்ணு போன்ற பெரிய தேவர்கள் கூட அவனது கொடுமைகளுக்கு ஆட்பட்டனர். அவர்களின் பதவிகளை பறித்து அவர்களை தனது சிறையில் அடைத்தான். தேவர்கள் அனைவரும் தங்கள் பொன்னுலகை இழந்து அசுரர்களின் சிறையில் சொல்லோனா துயரங்களை அனுபவித்தனர். அவர்களின் வாழ்வு இருண்டது. உலகெங்கும் அதர்மம் தலைவிரித்தாடியது. அசுரர்களின் அட்டகாசத்தால் புண்ணிய காரியங்கள் நடைபெறவில்லை. யாகங்கள் நின்று போயின. முனிவர்களும் ரிஷிகளும் தங்கள் தவத்தை மேற்கொள்ள முடியவில்லை. பூமியும் வானமும் இருளில் மூழ்கின. தர்மம் அழிந்து அதர்மம் கோலோச்சியது. தேவர்கள் கண்ணீர் மல்க விடிவு காலம் எப்போது வரும் என்று ஏங்கினர். தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடி இந்த துன்பத்திலிருந்து தங்களை காக்க ஒரே வழி சிவபெருமானின் திருவடிகளை பற்றுவதுதான் என்று முடிவு செய்தனர். அவர்கள் அனைவரும் கைலாய மலைக்கு சென்று சிவபெருமானின் திருமுன் நின்று தங்கள் துயரங்களை எடுத்துரைத்தனர். சுவாமி, சூரபத்மனின் கொடுமைகள் தாங்க முடியவில்லை. அவன் பெற்ற வரத்தால் அவனை அழிக்க யாராலும் முடியவில்லை. தாங்கள் ஒரு புதல்வனை பெற்றெடுத்து எங்களை காக்க வேண்டும். தங்கள் அம்சமாக பிறந்த ஒருவனால் மட்டுமே அவனை அழிக்க முடியும் என்று கண்ணீர் மல்க வேண்டினர். தேவர்களின் வேண்டுதலை கேட்ட சிவபெருமான் அவர்களின் துயரத்தை கண்டு மனம் இறங்கினார். அவர் தனது நெற்றிக் கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகளை வெளிப்படுத்தினார். அந்த தீப்பொறிகள் சூரியனைப் போல பிரகாசித்தன. அவற்றின் வெப்பம் தாங்க முடியாததாக இருந்தது. அந்த 6 தீப்பொறிகளையும் அக்னி தேவனும் வாயு தேவனும் தாங்கிக் கொண்டனர். அக்னி தேவன் வெப்பத்தையும் வாயு தேவன் வேகத்தையும் குறிப்பவர்கள். அவர்கள் அந்த தீப்பொறிகளை தாங்கிக் கொண்டு கங்கை நதியில் விடப்பட்டன. கங்கை நதி அந்த தீப்பொறிகளை சரவண பொய்கை என்ற தாமரை தடாகத்தில் கொண்டு சேர்த்தது. சரவண பொய்கை என்பது தாமரை மலர்கள் நிறைந்த ஒரு அழகிய தடாகம். அந்த 6 தீப்பொறிகளும் தாமரை மலர்களில் தவழ்ந்து 6 அழகிய குழந்தைகளாக மாறின. ஒவ்வொரு குழந்தையும் ஒரு தாமரை மலரில் அமர்ந்திருந்தது. அந்த குழந்தைகள் தெய்வீக ஒளியுடன் தேஜஸ் நிறைந்தவர்களாக இருந்தனர். அவர்கள் சிரிக்கும் போது உலகம் முழுவதும் ஒளிர்ந்தது. அப்போது சிவபெருமானின் தேவியான பார்வதி தேவி அந்த குழந்தைகளை காண சரவண பொய்கைக்கு வந்தாள். அந்த குழந்தைகளின் அழகை கண்டு மனம் உருகிய பார்வதி அந்த 6 குழந்தைகளையும் ஒரு சேர அணைத்து கொண்டாள். அணைத்த மாத்திரத்தில் அந்த 6 குழந்தைகளும் ஒரே திருமேனியாக 6 முகங்களும் 12 கைகளும் கொண்ட ஒரு அழகிய குழந்தையாக மாறின. இந்த குழந்தையே ஸ்கந்தன், கார்த்திகேயன், ஷண்முகன், முருகன், வேலவன், கந்தன் என பல திருநாமங்களால் போற்றப்படும் நமது முருகப்பெருமான். அவர் 6 முகங்களுடன் தோன்றியதால் ஷண்முகன் என்றும், 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் என்றும் அழைக்கப்பட்டார். இந்த குழந்தையை வளர்க்க கார்த்திகை பெண்கள் 6 முன்வந்தனர். அவர்கள் முருகனை தங்கள் குழந்தையாகவே பாவித்து அன்புடன் வளர்த்தனர். முருகப்பெருமான் பிறந்த போதே அளவற்ற ஞானத்துடனும் வீரத்துடனும் திகழ்ந்தார். அவரது பிறப்பு தேவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை அளித்தது. சூரபத்மனின் அழிவு நிச்சயம் என்று தேவர்கள் மகிழ்ந்தனர். அவர்கள் முருகனை போற்றி பாடினர். முருகப்பெருமான் குழந்தை பருவத்திலேயே பல திருவிளையாடல்களை புரிந்தார். ஒரு முறை படைப்பு தொழிலை செய்யும் பிரம்மதேவன் கைலாயம் வந்தபோது அவரிடம் பிரணவ மந்திரத்தின் பொருளை கேட்டார் முருகன். பிரம்மாவால் சரியான விளக்கம் அளிக்க முடியவில்லை. பிரணவம் என்பது ஓம் என்ற மந்திரம். இதுவே அனைத்து மந்திரங்களுக்கும் மூலம். இதன் பொருள் தெரியாத பிரம்மாவை முருகன் உனக்கு படைப்பு தொழில் செய்ய தகுதியில்லை என்று கூறி சிறையில் அடைத்தார்.
பின்னர் தானே படைப்புத் தொழிலை மேற்கொண்டார். சிவபெருமான் வந்து முருகனின் பெருமையை உணர்ந்து அவரிடம் பிரணவ மந்திரத்தின் பொருளை கேட்டு அறிந்தார். முருகன் தனது தந்தையான சிவபெருமானுக்கே குருவாக இருந்து உபதேசம் செய்தார். இதனால் முருகன் சுவாமிநாதன் என்றும் தகப்பன் சுவாமி என்றும் போற்றப்பட்டார். இந்த குழந்தை பருவத்திலேயே அவரது ஞானமும் வீரமும் வெளிப்பட்டன. பாகம் 2 அவதாரங்களும் அசுரர்களுடன் நடந்த யுத்தங்களும். முருகப்பெருமான் சிவபெருமானின் அம்சமாக பிறந்தாலும் அவர் எடுத்த ஒவ்வொரு வடிவமும் அவர் புரிந்த ஒவ்வொரு செயலும் ஒரு அவதாரத்தை போன்றது. அவர் 6 முகங்களுடன் தோன்றியதே ஒரு பெரிய அவதாரம். ஒவ்வொரு முகமும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக அமைந்திருந்தது. ஒரு முகம் ஞானத்தையும், ஒரு முகம் வீரத்தையும், ஒரு முகம் அருளையும், ஒரு முகம் பக்தியையும், ஒரு முகம் உலகை காப்பதையும், ஒரு முகம் அசுரர்களை அழிப்பதையும் குறிப்பதாக சொல்வார்கள். அவரது 12 திருக்கரங்களும் 12 விதமான ஆயுதங்களையும் அருளையும் ஏந்தி பக்தர்களை காக்கின்றன. முருகப்பெருமான் வளர்ந்து வாலிப பருவம் அடைந்ததும் தேவர்களை காக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். தேவர்களின் தலைவனான இந்திரன் தனது மகளான தெய்வானையை முருகனுக்கு மணம் முடிப்பதாக வாக்களித்திருந்தான். ஆனால் முதலில் அசுரர்களை அழித்து தேவர்களை காக்க வேண்டும் என்று முருகன் புறப்பட்டார். சிவபெருமான் தனது சக்தியிலிருந்து வேல் என்ற ஆயுதத்தை முருகனுக்கு அளித்தார். இந்த வேல் ஞானத்தின் வடிவமாகவும் அசுரர்களை அழிக்கும் சக்தியாகவும் திகழ்ந்தது. இது வெறும் ஒரு ஆயுதம் மட்டுமல்ல, அஞ்ஞானத்தை அழித்து ஞானத்தை பெருக்கும் ஒரு கருவியாகும். சூரபத்மன், சிங்கமுகன், தாரகாசுரன் என 3 அசுர சகோதரர்கள் இருந்தனர். இவர்களில் சூரபத்மன் மிகவும் வலிமை வாய்ந்தவன். தாரகாசுரன் தேவர்களை அடக்கி அவர்களை துன்புறுத்தி வந்தான். அவன் தனது வலிமையால் உலகையே நடுங்க வைத்தான். முதலில் முருகப்பெருமான் தாரகாசுரனை அழிக்க புறப்பட்டார். தாரகாசுரனுக்கும் முருகனுக்கும் இடையே ஒரு பெரிய போர் நடந்தது. தாரகாசுரன் தனது மாய சக்திகளால் பல உருவங்களை எடுத்து முருகனை தாக்கினான். அவன் மிகப்பெரிய வடிவங்களை எடுத்து மலைகளைப் போல தோன்றினான். ஆனால் முருகனின் ஞானமும் வீரமும் அவனது மாயைகளை எல்லாம் முறியடித்தன. முருகனின் வேல் தாரகாசுரனை அழித்தது. இதனால் தேவர்களுக்கு முதல் வெற்றி கிடைத்தது. தேவர்கள் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தனர். அடுத்து சிங்கமுகன் என்ற அசுரனை அழிக்க முருகன் புறப்பட்டார். சிங்கமுகன் தனது மாய சக்தியால் பல உருவங்களை எடுத்து போரிட்டான். அவன் சிங்கம் போல கர்ஜித்து தனது படைகளுடன் முருகனை தாக்கினான். அவன் திடீரென மறைந்து திடீரென தோன்றி தேவர்களை குழப்பினான். ஆனால் முருகனின் ஞானமும் வீரமும் அவனது மாயைகளை எல்லாம் முறியடித்தன. சிங்கமுகன் எவ்வளவு உருவங்கள் எடுத்தாலும் முருகன் தனது ஞான கண்ணால் அவனது உண்மையான உருவத்தை கண்டறிந்து அவனையும் தனது வேலுக்கு இரையாக்கினார். சிங்கமுகன் அழிந்ததும் தேவர்களின் மகிழ்ச்சி மேலும் அதிகரித்தது. இறுதியாக சூரபத்மனுடன் போர் புரியும் நேரம் வந்தது. சூரபத்மன் சர்வ வல்லமை படைத்தவன். அவன் தனது தலைநகரமான வீரமகேந்திரபுரத்திலிருந்து ஆட்சி செய்து வந்தான். வீரமகேந்திரபுரம் ஒரு பெரிய வலிமை மிக்க கோட்டையாக இருந்தது. அது கடலால் சூழப்பட்டு அசுரர்களின் மாய சக்தியால் பாதுகாக்கப்பட்டு வந்தது. அவனுக்கு பக்கபலமாக பல அசுர படைகளும் மாய சக்திகளும் இருந்தன. முருகப்பெருமான் தனது படைத்தலைவர்களான வீரபாகுதேவர் உள்ளிட்ட நவ வீரர்களுடன் புறப்பட்டார். திருச்செந்தூரில் தனது படையுடன் முகாமிட்டு அங்கிருந்து சூரபத்மனுக்கு தூது அனுப்பினார். தேவர்களை விடுவித்து நல்ல வழியில் நடக்குமாறு வீரபாகுதேவர் மூலம் அறிவுறுத்தினார். வீரபாகுதேவர் சூரபத்மனின் ஆணவத்தையும் அகங்காரத்தையும் கண்டார். ஆனால் சூரபத்மன் அதை ஏற்க மறுத்து முருகனுடன் போர் புரிய துணிந்தான். நான் பெற்ற வரத்தால் என்னை யாராலும் வெல்ல முடியாது என்று கர்வம் கொண்டான். சூரபத்மனுக்கும் முருகப்பெருமானுக்கும் இடையே பல நாட்கள் போர் நடந்தது. இந்த போர் மிகவும் பயங்கரமானது. தேவர்களும் அசுரர்களும் தங்கள் முழு பலத்துடன் போரிட்டனர். அசுரர்கள் தங்கள் மாயா சக்திகளால் பல உருவங்களை எடுத்து போரிட்டனர். ஒரு முறை அவர்கள் பெரிய பாம்புகளாகவும், ஒரு முறை கொடிய விலங்குகளாகவும், ஒரு முறை இருள் சூழ்ந்த மேகங்களாகவும் மாறி முருகனின் படைகளை தாக்கினர். முருகனின் படைகளுக்கும் அசுர படைகளுக்கும் இடையே கடும் சண்டை நடந்தது. இரத்தம் ஆறாக பெருகியது. முருகப்பெருமான் தனது ஞானத்தாலும் வீரத்தாலும் அசுரர்களின் மாயைகளை எல்லாம் முறியடித்தார். சூரபத்மன் தனது சகோதரர்களான தாரகாசுரன், சிங்கமுகன் ஆகியோரை இழந்ததால் கோபமடைந்தான். அவனது கோபம் அக்னியைப் போல எரிந்தது. அவன் தனது முழு அசுர படைகளையும் களமிறக்கினான். சூரபத்மன் தனது இறுதிப் போரில் தனது முழு சக்தியையும் திரட்டினான். அவன் பலவிதமான மாய உருவங்களை எடுத்தான். ஒரு முறை பெரிய மலையாகவும், ஒரு முறை கடலாகவும், ஒரு முறை மரமாகவும், ஒரு முறை இருளாகவும் மாறி முருகனை தாக்கினான். அவன் ஆகாயத்தில் மறைந்து பூமியில் தோன்றி கடலில் மூழ்கி பலவிதமான மாய வித்தைகளை செய்தான்.
அவன் தனது மாய சக்தியால் முருகனின் படைகளை சிதறடித்தான். ஆனால் முருகப்பெருமான் தனது ஞானக்கண்ணால் அவனது மாயைகளை எல்லாம் கண்டறிந்து அழித்தார். முருகனின் வேல் அவனது ஒவ்வொரு மாயையையும் துளைத்தது. சூரபத்மன் எவ்வளவு உருவம் எடுத்தாலும் முருகன் தனது ஞான வேலால் அவனை துரத்திச் சென்றார். இறுதியாக சூரபத்மன் ஒரு பெரிய மாமரமாக மாறி கடலில் நின்றான். அவன் தனது இறுதி முயற்சியாக இந்த மாமரமாக மாறி முருகனிடமிருந்து தப்பிக்க நினைத்தான். ஆனால் முருகப்பெருமான் தனது ஞான வேலை அந்த மாமரத்தின் மீது செலுத்தினார். வேல் மாமரத்தை இரண்டாக பிளந்தது. ஒரு பகுதி மயிலாகவும் ஒரு பகுதி சேவலாகவும் மாறியது. முருகப்பெருமான் அந்த மயிலை தனது வாகனமாகவும் சேவலை தனது கொடியாகவும் ஏற்றுக்கொண்டார். இது சூரபத்மனுக்கு முக்தி அளித்து அவனை தனது வாகனமாகவும் கொடியாகவும் ஏற்றுக்கொண்டதன் மூலம் அவனுக்கு பெருமை சேர்த்தார் என்பதை உணர்த்துகிறது. முருகன் தனது பக்தர்களுக்கு மட்டுமல்ல, தனது எதிரிகளுக்கும் அருள் புரிபவர் என்பதை இது காட்டுகிறது. சூர சம்ஹாரம் முடிந்ததும் தேவர்கள் அனைவரும் முருகனை போற்றி பாடினர். அவர்கள் தங்கள் இழந்த பதவிகளை மீண்டும் பெற்றனர். உலகெங்கும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவியது. தேவர்கள் முருகனை தேவ சேனாபதி என்று போற்றினர். பகுதி 3. தேவகணங்களின் வாழ்வும் பஜனை, பூஜை, வழிபாடு முறைகளும். சூரபத்மனின் கொடுமைகளால் தேவர்கள் அனுபவித்த துயரங்கள் அளவற்றவை. அவர்கள் தங்கள் பொன்னுலகை இழந்து அசுரர்களின் சிறையில் அடைபட்டு உணவுமின்றி உறக்கமுமின்றி வாழ்ந்தனர். அவர்களின் வாழ்வு ஒரு இருண்ட காலமாக இருந்தது. அசுரர்களின் ஆட்சி உலகெங்கும் பரவியதால் யாகங்களும் பூஜைகளும் நின்று போயின. இதனால் தேவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆகுதிகள் கிடைக்காமல் போயின. யாகங்களின் மூலம் கிடைக்கும் சக்தியே தேவர்களின் வாழ்வாதாரம். அது தடைப்பட்டதால் அவர்கள் மேலும் மெலிந்து சக்தி இழந்தனர். அவர்கள் தங்கள் வலிமையை இழந்து அசுரர்களுக்கு அடிமைகளாக வாழ்ந்தனர். அவர்களின் முகங்களில் சோகமும் பயமும் குடிகொண்டிருந்தன. முருகப்பெருமான் அவதரித்து அசுரர்களை அழித்த பின்னரே தேவர்களின் வாழ்வு மீண்டும் வசந்த காலமாக மாறியது. அவர்கள் தங்கள் இழந்த செல்வங்களையும் பதவிகளையும் மீண்டும் பெற்றனர். தேவர்கள் அனைவரும் முருகப்பெருமானை தங்கள் குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவரை போற்றி பாடினர். அவர்கள் முருகனை தங்கள் தலைவனாகவும் காப்பவனாகவும் போற்றினர். உலகெங்கும் மீண்டும் தர்மம் நிலைநாட்டப்பட்டது. யாகங்களும் பூஜைகளும் மீண்டும் நடைபெற ஆரம்பித்தன. தேவர்கள் மகிழ்ச்சியுடன் தங்கள் பொன்னுலகில் வாழத் தொடங்கினர். முருகப்பெருமானை வழிபடுவது என்பது ஒரு எளிய ஆனால் சக்தி வாய்ந்த வழி. பஜனை, பூஜை, வழிபாடு என பல முறைகளில் முருகனை நாம் வழிபடலாம். இந்த வழிபாட்டு முறைகள் மன அமைதியையும் பக்தியையும் ஞானத்தையும் அளிக்கும். பஜனை, முருகப்பெருமானின் திருநாமங்களை சொல்லி பாடுவது பஜனை எனப்படும். சரவண பவம், ஓம் முருகா, வேல் வேல் வெற்றி வேல், கந்தா சரணம், முருகா சரணம் போன்ற மந்திரங்களை சொல்லி பாடுவதன் மூலம் மனம் அமைதி அடையும், பக்தி அதிகரிக்கும். பஜனை என்பது ஒரு கூட்டு வழிபாட்டு முறையாகும். பல பக்தர்கள் ஒன்று கூடி முருகனின் பாடல்களை பாடும்போது அங்கே ஒரு தெய்வீக அதிர்வு உண்டாகும். இது மனதை ஒருமுகப்படுத்தி உலக இன்பங்களில் இருந்து விலகி முருகனின் அருளை பெற உதவும். பஜனைகள் மனதை இலகுவாக்கி கவலைகளை போக்கும். பூஜை, முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து மலர்களால் அலங்கரித்து தூப தீபங்கள் காட்டி வழிபடுவது பூஜை எனப்படும். பால், தயிர், தேன், பஞ்சாமிர்தம், பால், தயிர், நெய், தேன், சர்க்கரை கலவை, சந்தனம், திருநீறு, பன்னீர் போன்ற பொருட்களால் முருகனுக்கு அபிஷேகம் செய்யலாம். அபிஷேகம் செய்யும் போது முருகனின் திருநாமங்களை சொல்லி பாடுவது மிகவும் சிறப்பு. முருகனுக்கு உகந்த மலர்கள் செவ்வரளி, முல்லை, மல்லிகை, தாமரை, கடம்பம் போன்றவை. பூஜை செய்யும் போது முருகனின் மந்திரங்களை சொல்லி அவரது திருநாமங்களை போற்றி பாடுவது மிகவும் சிறப்பு. வீட்டில் சிறிய அளவில் பூஜை செய்யலாம் அல்லது கோவில்களுக்கு சென்று அர்ச்சனை செய்து வழிபடலாம். பூஜை செய்வதன் மூலம் மனம் தூய்மையடையும், நேர்மறை எண்ணங்கள் பெருகும், முருகனின் அருள் கிடைக்கும். பூஜையின் முடிவில் நைவேத்தியம், உணவு படைப்பு செய்து அதை பக்தர்களுக்கு வழங்குவது மிகவும் புண்ணியம். வழிபாடு, முருகப்பெருமானை வழிபடுவதற்கு பல வழிகள் உள்ளன. விரதம் இருப்பது, காவடி எடுப்பது, அலகு குத்துவது, பாத யாத்திரை செல்வது போன்றவை முருகனுக்கு உகந்த வழிபாட்டு முறைகள். சஷ்டி விரதம், ஐப்பசி மாதத்தில் வரும் கந்த சஷ்டி விரதம் முருகனுக்கு மிகவும் முக்கியமான விரதமாகும். சூரசம்ஹாரம் நடந்த நாளை நினைவு கூறும் வகையில் இந்த விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த விரதத்தை அனுஷ்டிப்பதன் மூலம் முருகனின் அருள் கிடைக்கும், எதிரிகள் அழிவார்கள், குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். கிருத்திகை விரதம், ஒவ்வொரு மாதமும் வரும் கிருத்திகை நட்சத்திரத்தன்று முருகனுக்கு விரதம் இருப்பது சிறப்பு.
இந்த நாளில் முருகனை வழிபடுவதன் மூலம் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். காவடி எடுப்பது என்பது முருகனுக்கு நேர்த்தி கடன் செலுத்தும் ஒரு முறையாகும். பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறினால் காவடி எடுத்து முருகனை வழிபடுவார்கள். காவடியில் பால், பன்னீர், புஷ்பம், சர்க்கரை போன்ற பொருட்களை எடுத்துச் செல்வார்கள். இது பக்தியின் வெளிப்பாடு. காவடி எடுக்கும் வழக்கம் உருவானதற்கு ஒரு கதை உண்டு. அகத்திய முனிவரின் சீடரான இடும்பன் சிவகிரி, சக்திகிரி என்ற 2 மலைகளை காவடியாக சுமந்து வந்தான். பழனியில் முருகன் அந்த மலைகளை தனதாக்கி கொண்ட போது இடும்பன் முருகனுடன் போரிட்டு வீழ்ந்தான். பின்னர் முருகன் இடும்பனுக்கு அருள் புரிந்து காவடி எடுத்து தன்னை வழிபடுபவர்களுக்கு அருள் புரிவேன் என்று வரமளித்தார். அன்று முதல் காவடி வழிபாடு முருகனுக்கு உகந்ததாக மாறியது. அலகு குத்துவது என்பது ஒரு கடுமையான நேர்த்திக்கடன். பக்தர்கள் தங்கள் நாக்கிலோ கன்னத்திலோ வேல் போன்ற கூர்மையான அலகுகளை குத்தி முருகனின் மீதுள்ள பக்தியையும் நம்பிக்கையையும் வெளிப்படுத்துவார்கள். இது உடல் வலியை பொருட்படுத்தாமல் முருகனின் மீதுள்ள ஆழ்ந்த அன்பை காட்டும் ஒரு வழி. பாத யாத்திரை. பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்ற அல்லது முருகனின் அருளை பெற கால்நடையாகவே முருகனின் கோவில்களுக்கு செல்வது பாத யாத்திரை எனப்படும். இது மனதையும் உடலையும் தூய்மைப்படுத்தும் ஒரு வழிபாட்டு முறையாகும். முருகப்பெருமானை வழிபடும் போது முக்கியமாக மனதில் கொள்ள வேண்டியது தூய்மை. உடல் தூய்மையுடன் மன தூய்மையும் மிகவும் அவசியம். முருகனை முழு மனதுடன் நம்பி வழிபட்டால் அவர் நம்மை எல்லா துன்பங்களிலிருந்தும் காத்து இன்பமான வாழ்வை அருள்வார். முருகப்பெருமான் ஞானத்தின் கடவுள் என்பதால் அவரை வழிபடுவதன் மூலம் கல்வி, அறிவு, தெளிவு போன்றவை பெருகும். பகுதி 4. 6 படை வீடுகளின் முக்கியத்துவம். முருகப்பெருமான் அசுரர்களை அழித்து தேவர்களை காத்த பிறகு அவர் பல புண்ணிய தலங்களில் எழுந்தருளினார். அவற்றில் 6 தலங்கள் மிகவும் முக்கியமானவை. இவை 6 படை வீடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஒவ்வொரு படை வீடும் ஒரு தனி சிறப்பை கொண்டது. முருகனின் ஒவ்வொரு திருவிளையாடலும் ஒரு படை வீட்டில் நிகழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த 6 படை வீடுகளும் முருகனின் பல்வேறு கோலங்களையும் அவரது திருவிளையாடல்களையும் அருளையும் வெளிப்படுத்தும் திருத்தலங்கள். திருப்பரங்குன்றம், இது முருகனின் முதல் படை வீடு. சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு தேவர்களின் தலைவனான இந்திரன் தனது மகளான தெய்வானையை முருகனுக்கு மனம் முடித்து தந்த இடம் இது. இங்கு முருகன் தெய்வானையுடன் திருமண கோலத்தில் காட்சி தருகிறார். திருப்பரங்குன்றம் ஒரு குடவரை கோவிலாகும். இங்குள்ள முருகப்பெருமான் சிவபெருமானை வழிபடும் கோலத்தில் காட்சி தருவது சிறப்பு. இங்கு முருகப்பெருமான் தேவர்களுக்கு ஞானோபதேசம் செய்ததாகவும் பிரணவ மந்திரத்தின் பொருளை விளக்கியதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த தலம் முருகனின் வீரம், வெற்றி மற்றும் திருமண கோலத்தை குறிக்கிறது. இங்குள்ள முருகன் பக்தர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையை அருள்பவர் என்று நம்பப்படுகிறது. திருச்செந்தூர், இது முருகனின் 2வது படை வீடு. சூரபத்மனுடன் முருகப்பெருமான் போர் புரிந்த இடம் இது. கடலோரத்தில் அமைந்துள்ள இந்த திருத்தலம் முருகனின் வீரத்தையும் அசுரர்களை அழித்த அவரது சக்தியையும் பறைசாற்றுகிறது. இங்குள்ள முருகன் தனது வேலுடன் அசுரர்களை அழித்த கோலத்தில் காட்சி தருகிறார். சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு முருகன் சிவ பூஜை செய்த இடம் இது என்றும் இங்கிருந்துதான் அவர் சூரபத்மனுக்கு தூது அனுப்பினார் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த தலம் முருகனின் போர் வெற்றி மற்றும் பக்தர்களுக்கு அருள் புரியும் கருணையை குறிக்கிறது. இங்குள்ள நாழிக்கிணறு கடல் நீருக்கு நடுவே நல்ல தண்ணீர் தரும் ஒரு அதிசயம். இது முருகனின் அருளை காட்டுகிறது. பழனி, இது முருகனின் 3வது படை வீடு. ஞானப்பழத்திற்காக சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் இடையே நடந்த போட்டியில் முருகன் உலகை சுற்றி வராமல் பெற்றோரை சுற்றி வந்து ஞானப்பழத்தை பெற்ற இடம் இது. பின்னர் கோபித்து கொண்டு ஆண்டி கோலத்தில் நின்ற இடம் இது. இங்குள்ள முருகன் ஆண்டி கோலத்தில் கையில் தண்டத்துடன் காட்சி தருகிறார். பழனி மலை மீதுள்ள முருகன் கோவில் உலக புகழ் பெற்றது. இங்குள்ள நவபாஷான சிலை போகர் சித்தராலேயே செய்யப்பட்டது. நவபாஷான சிலை என்பது 9 வகையான விஷப் பொருட்களை கொண்டு செய்யப்பட்ட ஒரு தெய்வீக சிலை. இந்த சிலைக்கு அபிஷேகம் செய்யப்படும் தீர்த்தம் பல நோய்களை குணப்படுத்தும் சக்தி கொண்டது என்று நம்பப்படுகிறது. இந்த தலம் முருகனின் ஞானம், துறவு மற்றும் எளிமையை குறிக்கிறது. இங்கு முருகனை வழிபட்டால் ஞானமும் செல்வமும் பெருகும். சுவாமிமலை, இது முருகனின் 4வது படை வீடு. இங்கு முருகப்பெருமான் தனது தந்தையான சிவபெருமானுக்கே பிரணவ மந்திரத்தின் பொருளை உபதேசித்த இடம். அதனால் முருகன் இங்கு சுவாமிநாதன் அல்லது தகப்பன் சுவாமி என்று அழைக்கப்படுகிறார். இங்குள்ள முருகன் ஒரு குருவாக சிவபெருமானுக்கு உபதேசம் செய்யும் கோலத்தில் காட்சி தருகிறார். இத்தலத்தில் முருகன் ஒரு படிக்கட்டுகளின் மேல் அமர்ந்து சிவபெருமானுக்கு உபதேசம் செய்வது போல சிலை அமைந்துள்ளது. ஒவ்வொரு படியும் ஒரு யுகத்தை குறிப்பதாக சொல்வார்கள்.
இந்த தலம் முருகனின் ஞானம், குருத்துவம் மற்றும் தந்தைக்கு உபதேசம் செய்த பெருமையை குறிக்கிறது. இங்கு கல்வி மற்றும் ஞானத்திற்காக முருகனை வழிபடுவது சிறப்பு. திருத்தணி, இது முருகனின் 5வது படைவீடு. சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு முருகன் தனது கோபத்தை தணித்துக் கொண்டு அமைதியாக அமர்ந்த இடம் இது. இங்கு முருகன் வள்ளியை மணந்து அவளுடன் இணைந்து காட்சி தருகிறார். திருத்தணி மலை மீதுள்ள முருகன் கோவில் அமைதிக்கும் ஆனந்தத்திற்கும் பெயர் பெற்றது. இங்குள்ள முருகன் பக்தர்களுக்கு அமைதியையும் மன நிம்மதியையும் அருள்பவர். இங்கு முருகன் வள்ளியை தேடிச் சென்று பல திருவிளையாடல்கள் புரிந்து அவளை மணந்து கொண்ட கதை மிகவும் பிரசித்தி பெற்றது. வேடனூர்வில் வந்து வள்ளியை மயக்கி பின்னர் விநாயகரின் உதவியுடன் அவளை மணந்து கொண்டார். இந்த தலம் முருகனின் அமைதி, ஆனந்தம் மற்றும் காதல் திருமணத்தை குறிக்கிறது. இங்கு திருமணத் தடைகள் நீங்கவும் நல்ல வாழ்க்கை துணை அமையவும் முருகனை வழிபடுகிறார்கள். பழமுதிர்ச்சோலை, இது முருகனின் 6வது படைவீடு. இங்கு முருகன் நக்கீரருக்கு ஞானோபதேசம் செய்ததாகவும் பக்தர்களுக்கு காட்சி தந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இங்குள்ள முருகன் வள்ளி தெய்வானையுடன் இணைந்து காட்சி தருகிறார். பழமுதிர்ச்சோலை ஒரு அழகிய சோலையின் நடுவில் அமைந்துள்ளது. இங்குள்ள முருகன் பக்தர்களின் சந்தேகங்களை தீர்த்து அவர்களுக்கு ஞானத்தை அருள்பவர். நக்கீரர் முருகனை பற்றி பாடிய திருமுருகாற்றுப்படை என்ற நூலில் பழமுதிர்ச்சோலை முருகனின் இருப்பிடமாக போற்றப்படுகிறது. இந்த தலம் முருகனின் அருள் புரியும் தன்மை மற்றும் பக்தர்களுக்கு காட்சி தரும் எளிமையை குறிக்கிறது. இங்குள்ள முருகன் பக்தர்களின் குறைகளை தீர்த்து அவர்களுக்கு நல்வாழ்வை அருள்பவர். இந்த 6 படைவீடுகளும் முருகப்பெருமானின் திருவிளையாடல்கள் நடந்த இடங்கள் மட்டுமல்லாமல் பக்தர்களுக்கு மன அமைதியையும் ஞானத்தையும் அருளையும் வழங்கும் புனித தலங்களாகும். இந்த தலங்களுக்கு சென்று முருகனை வழிபட்டால் நம் வாழ்வில் எல்லா நலன்களும் உண்டாகும் என்பது ஐதீகம். கந்தபுராணம் என்பது வெறும் ஒரு கதை மட்டுமல்ல, அது முருகப்பெருமானின் பெருமைகளையும் அவரது அருளையும் பக்தியின் மகிமையையும் உணர்த்தும் ஒரு தெய்வீக காவியம். இதை நாம் படிப்பதன் மூலமும் கேட்பதன் மூலமும் முருகனின் அருளை பெறலாம்.